பக்தி யுகம் நேயர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். இன்னைக்கு சீஃப் கெஸ்ட்டாக யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, 9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபால் ஐயா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம் மணிகண்டன். ஐயா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். சிறப்பு சிறப்புங்க ஐயா. நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்குங்க ஐயா. உங்கள் ஆசீர்வாதம் தான். கண்டிப்பாக ஐயா, கடந்த எபிசோடில் அதாவது நம்ம ஒவ்வொரு லக்னமாக பார்த்துட்டு இருக்கோம் சனி வகரத்தோட அந்த 133 நாட்கள் பலன்கள். கண்டிப்பாக சனி எந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்குறாரு, பாதகத்தை செய்கிறாரா இல்லை சாதகமாக நம்மளுக்கு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வகையில் நீங்கள் பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி. ஆல்ரெடி 7.5 வருஷமாகவே பட்டு சின்ன புண்ணமாகி இப்போ தான் வாழ்க்கை ஸ்டெடியாக போயிட்டு இருக்கிற நேரத்தில் அர்த்தாஷ்டம சனியாக வராரு. ஸோ அங்கேயும் கொஞ்சம் சின்னதாக ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னா, இப்போ சனி வக்ரமும் ஆகிட்டாரு. ஸோ இந்த பலன்கள் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இப்போ தனுசு ராசிக்கு நீங்கள் பலன் கேட்குறீங்க. இந்த தனுசு ராசிக்கு பலன் சொல்ல ஆவலோடு காத்துட்ருக்கிறேன். ஏன்னா இந்த 12 ராசிகள்லேயே இந்த தனுசு ராசி இந்த சனி வக்ரத்தால் மிகப்பெரிய ராஜயோகத்தை அடையக்கூடிய ராசி தனுசு ராசி. இப்போ இந்த தனுசு ராசிக்காரர் அப்படின்னு எடுத்துட்டாவே அவங்க எல்லாத்துக்குமே நல்லது செய்கிறவங்க தான், ஆன்மீக வழியில் போகிறவங்க தான். அப்படிப்பட்டவங்க யார்கிட்டையுமே எந்த உதவியும் எந்த ஒரு நல்லதையும் எதிர்பார்க்கறதே இல்லை. உதாரணத்துக்கு பெத்த மக்கள் அவங்களுடைய வாரிசுகள்கிட்ட கூட அவங்க ஒரு நல்லதை எதிர்பார்க்கறதே இல்லை. எனக்கு செய்யணும், என்னுடைய மகன் செய்யணும், என்னுடைய மகள் செய்யணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பே இல்லாமல் வாழ்கிறவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. சிறப்புங்க. ஏன்னா பொதுவாக அவங்க மனசுல இருக்கிற நான் சொல்லிடுறேங்கய்யா. ஐயா என்னப்பா அவன் செஞ்சுன்னு தெரியல, ஒரு 7.5 வருஷமாக ஒரு சுக்குன்னு இது பண்ணிட்டீங்க, இப்போ மறுபடியும் அர்த்தாஷ்டம சனியாக வேற மீண்டும் வரீங்க. ஸோ இதெல்லாம் எதனால் இவங்களுக்கு நடக்குதுங்க? அதாவது அவங்க வாழ்க்கையவே வெறுத்து, ஏண்டா இந்த உலகத்தில் நான் பிறந்தேன், அதுவும் நான் தனுசு ராசியில் ஏன் பிறந்தேன்? தனுசு ராசி காலபுருஷ தத்துவத்துக்கு 9ஆம் ராசி, தர்ம ராசி. அப்போ தர்ம ராசினாவே தர்மத்தை அவங்க பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ அதற்கு பார்த்தீங்கன்னா பிரதிபலினா அவங்க எதிர்பார்த்தாலும் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல. இது அவங்களுக்கு மிகப்பெரிய வேதனை. சரி, இப்போ அர்த்தாஷ்டம சனி. இந்த அர்த்தாஷ்டம சனி 4ஆம் இடத்துக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு கொள்ளாத கொடுமை. அவங்க கட்டின வீடும் போச்சு, கட்டிட்டு இருக்கிற வீடும் நின்று போச்சு. வீட்டுக்கு நிலம் வாங்கியிருந்தாலும் அதை விற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அவங்க சொத்துக்கள்லையும் பிரச்சனை வரும். அது போக அவங்க எப்பேற்பட்ட பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும், எப்பேற்பட்ட கோடீஸ்வரனாக இருந்தாலும் அதில் சிக்கல் வந்துடும். அதில் குழப்பத்தில் மாட்டிக்குவாங்க. அந்த பிஸ்னஸில் பல லட்சங்கள் பல கோடிகள் அவங்க சம்பாரிச்சிருந்தாலும் அப்படியே அவங்க பிஸ்னஸ் மூலியமாக வரக்கூடிய வருமானங்கள் தடைபட்டு போயிடும். இதன் மூலியமாக அவங்க எதிர்ப்பு, போட்டி, பொறாமை இவங்களுக்கு சுற்றியும் இருக்கும். இவங்க அவ்வளோ சீக்கிரமாக யாரையுமே, இவங்க தனுசு ராசிக்காரங்க யாரையுமே கெட்டவங்கன்னு நினைக்கிறதே இல்லை. ஆனால் தனுசு ராசி சுற்றி இருக்கிறவங்க இவங்களை வச்சே எல்லா காரியமும் பயன்படுத்திட்டு இவங்களையவே கெட்டவங்கள நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட சிக்கலில் தான் அந்த தனுசு ராசிக்காரங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இதில் சிக்கிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாத்தையுமே நல்லவங்கன்னு நினைக்கிறாங்க. யாரையுமே கெட்டவங்க அப்படின்னு நினைக்கும் போது தான் கெட்ட பார்வையில் பார்க்க முடியும். அதிபதி குருவா இருக்காரு, எல்லாத்துக்கும் வழிகாட்டியா இருந்துட்டு இவங்களுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லாம தான் இருக்கு. கண்டிப்பா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ராசியினுடைய அதிபதி குரு பகவான். அப்போ அந்த குரு பகவானுடைய எண்ணங்கள் தான் அவங்களுக்கு வரும். அப்போ அந்த குருங்கிறது பார்த்தீங்கன்னா தர்மம், நல்ல வழி, நல்ல எண்ணம், பொய் சொல்ல மாட்டாரு, திருட மாட்டாரு, அடுத்தவங்களுக்கு நல்லதை செய்யணும், உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய தனுசு ராசி. கண்டிப்பாக அப்படிப்பட்ட ராசியில பிறந்துட்டு இப்போ இவங்க தான் வருத்தப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த அர்த்தாஷ்டம சனி மூலியமாக இவங்க ஒரு படி மேலே ஏறினா கூட கீழே 4 ஸ்டெப்பு குறைஞ்சிருது. அப்போ இவங்களுடைய முன்னேற்றமாகப்பட்டது அந்த ஒரு படி தான் இவங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் இவர் நல்லா வளர்ந்துட்டு இருக்கிறாரு, இவருக்கு என்னப்பா, அவர் நல்ல செல்வாக்கா இருக்கிறாரு, செல்வந்தரா இருக்கிறாரு அப்படின்னு எல்லாருமே இவரை பற்றி பெருமையாக பேசிக்குவாங்க. ஆனால் அவங்க பெருமையாக பேசிக்கிறத காதில் வாங்கி சந்தோஷப்பட்டுக்கலாம் இல்லையோ, ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா
இவங்க அந்த நிலைமையிலே இல்லை. அப்போ வந்து வருத்தப்பட்டு கடனாகி கஷ்டப்பட்டு அதை எல்லாமே வெளியில் சொல்லிக்காம எப்படா இந்த பிரச்சனை தீரும், எப்படா இந்த கடன் பிரச்சனை தீரும், இந்த கஷ்டத்துலேருந்து நம்ம எப்போ வெளியில் வருவோம் அப்படிங்கிற மிகப்பெரிய வேதனையோடும் சோதனையோடும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. சிறப்புங்க. அற்புதமா சொன்னீங்க. ஆனா மேஜரா அவங்க பார்த்தீங்கன்னா 2.5 வருஷமாவே இவங்க வந்து இப்போ அதாவது ஒரு மரியாதைக்கு வந்து ரொம்ப தன்மானத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ கண்டிப்பா அப்படி இருக்கும்போது 2.5 வருஷமா பெருசா ஒன்றும் இல்லை. பார்த்தா கூட ஹாய் பாய் கூட சொல்றது இல்லை. ஒரு மரியாதைக்கு ஒரு களங்கம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த இழந்த மரியாதையெல்லாம் மீட்ட முடியுமா? கண்டிப்பாக. இப்போ வந்து அவங்களுக்கு ஒரு ஜாக்பாட். ம். இந்த சனி வக்ரமானார் இல்லையா, ம் 133 நாட்கள். அப்போ அந்த சனி வக்ரமானார்னா மீனராசியிலிருந்து பின்னோக்கி கும்பத்துக்கு வர்றாங்க. அப்போ அந்த சனி வக்ரமானது தனுசு ராசிக்காரங்களுக்கு திடீர் யோகத்தையும் திடீர் செல்வத்தையும் திடீர் செல்வாக்கையும் கண்டிப்பாக கொடுப்பார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பழக்க வழக்கத்தால் இவங்களுக்கு வாய்ப்புகளும் பிஸ்னஸில் ஒரு நல்ல ரன்னிங்கும் இவங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலையில் நல்ல மதிப்பு மரியாதையும் கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது ஒரு பேச்சுக்கு ஒரு மரியாதை உண்டு. கண்டிப்பாக இவங்களுடைய பேச்சுக்கு மட்டும் இல்லை, இப்போ இவங்களுக்கு எது சனி வக்கரத்தினால நம்ம சம்பாதிக்கணும், நம்ம சாதிக்கணும், நம்ம நல்ல பொசிஷனுக்கு வரணும், இந்த கஷ்டத்திலிருந்து நம்ம எப்படியாவது வெளியில் வந்துடணும், அந்த அளவுக்கு நம்ம பாடுபடணும் அப்படிங்கிற எண்ணம் தனுசு ராசிக்காரங்களுக்கே வந்துடும். அப்படி வந்து இப்போ பாடுபட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க நல்ல நிலைமைக்கு வந்தே தீருவாங்க. கமெண்ட் பாக்ஸில் கூட ஐயா நீங்கள் சொன்ன மாதிரியே நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு அவங்க எழுத போகிறாங்க. இந்த 133 நாட்களும் பொன்னான நாட்கள். அதே சமயத்தில் அதே சனி பகவான் தனது 10ஆம் பார்வையால் இந்த தனுசு ராசியவே பார்க்குறாங்க. இது மிகப்பெரிய யோகம். அது மட்டும் இல்லை, தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவானும் 7ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையாக இந்த தனுசு ராசியவே பார்க்குறாங்க. அப்போ குரு பார்வை, அந்த சனியுடைய பார்வை, 10ஆவதுக்கு செவ்வாயுடைய பார்வையும் இந்த தனுசு ராசிக்கு கிடைக்கும். அப்போ வந்து அந்த 3 கிரகங்கள் தனுசு ராசியை பார்க்கும்போது குரு பகவானாலே நல்லது நடக்கும், சனி பகவானாலே நல்லது நடக்கும், செவ்வாய் பகவானாலே நல்லது நடக்கும். செவ்வாய் பகவான் யாரு? இவங்களுக்கு வந்து 5க்குரிய பஞ்சமாதிபதி. அப்ப 5ஆம் இடம் என்பது என்ன? அறிவு, திறமை, செல்வம், செல்வாக்கு, இவங்க உயர் பதவிக்கு வர்றது, உயர் அந்தஸ்துக்கு வர்றது. இது வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்து அதிபதி தனது ராசியை பார்க்கறதுனால அது எல்லாமே கிடைக்கும். இப்போ 5ஆம் இடத்து அதிபதி எங்க இருக்கிறாரு? தனுசு ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. 10ஆம் இடத்துல கன்னி ராசியில அந்த செவ்வாயும் வந்துட்டார். அப்ப அந்த செவ்வாயாலையும் தனுசு ராசிக்கு மிகப்பெரிய பலன், அந்த குருவாலையும் நல்ல பலன், இந்த சனி பகவான் வக்கரகதியிலிருந்து இந்த தனுசு ராசியை பார்ப்பதும் மிக சிறந்த பலன். அப்ப அந்த 3 கிரகங்களும் சேர்ந்து யோகத்தை செய்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு. அதனாலதான் சொன்னேன், நான் எடுத்தோடனே இவங்களுக்கு பலன் சொல்றதுக்கு தான் நான் காத்துட்டு இருக்கிறேன். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல இவங்க நம்ம தலை தப்புமா அப்படிங்கிற வேதனை, குழப்பம், நாம் முடிஞ்சே போயிட்டோம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. இந்த பீரியட்ல நான் கண்டிப்பா சொல்றேன், இவங்க தலை தப்பும். இவங்க மிகப்பெரிய பிரச்சனையிலிருந்து தப்பிப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு கச்சேரி, எந்த பிரச்சனையில் இருந்தாலும் அது வந்து ரிலீஸ் ஆயிடுவாங்க. கண்டிப்பாக நல்ல பொசிஷனுக்கு, நல்ல நிலைமைக்கு, போன டயத்துல வாழ்ந்ததை விட இந்த டயத்துல அந்த கடனை கட்டி இவங்களுடைய கஷ்டத்திலிருந்து வெளியில் வந்து அடுத்தவங்கள் இவர்களை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வாங்க. சிறப்புங்க. ஏன்னா பொதுவாக நீங்கள் சொன்ன கடன் விஷயம் வந்து சமீபமாக அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 to 3 வருஷம் வரைக்கும் கடனில் வந்து பிரச்சனை, கடன் வாங்கி தலைமுறையாக போனது, கடன் வாங்கி கட்ட முடியாமல் போனது, இந்த சூழ்நிலை எல்லாமே தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய பேத்துக்கு நேர்ந்துருச்சு. ஏன்னா இவங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா தன்மானம் தான். கண்டிப்பா அந்த மரியாதை கரெக்டாக கொடுக்கணும், மரியாதைக்குரியவர்கள்னு சொல்லலாம். கண்டிப்பா மரியாதை காப்பாற்றணும்னு நினைக்கிறவங்க. அப்படி இருக்கும்போது பேருக்கு ஒரு கலங்கெல்லாம் ஏற்பட்டுச்சு. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே ரிலீவ் ஆக போகும்னு சொன்னீங்க, சூப்பரா சொன்னீங்க. ஆனா இருந்தாலும் நான் அடுத்த கேள்வி என்ன கேட்கறேன்னா, தொழில் மேஜரா அவன் மனசுல என்னைக்கும் இருக்கக்கூடிய தொழில் தான். தொழில் வந்து நல்ல உத்தியோகமா நேர்மையா பண்ணணும்னு நினைப்பாங்க.
ஸோ இந்த காலகட்டத்தில் தொழிலில் புதுசாக தொடங்கலாமா, அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கிற தொழிலை கொஞ்சம் விரிவுபடுத்தலாம் நினைக்கிறவங்களுக்கு பண்ணலாமா? அதாவது தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது இவங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம் கன்னி ராசி, ம். புதனுடைய வீடு. அந்த கன்னி ராசியவே சனி பகவான் வக்ரகதியிலிருந்து 7ஆம் பார்வையாக பார்க்குறாரா, ம். இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ம். அது போக இவங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி யாரு, செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவானும் கன்னி ராசியிலேயே இருக்கிறாரா, ம். அந்த கன்னி ராசியிலிருந்து தனுசு ராசியை பார்க்குறாரா, அந்த சனி பகவானும் கன்னி ராசியை பார்க்குறாங்களா, தனுசு ராசியும் பார்க்குறாங்களா. அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10ஆம் இடம் இவங்களுக்கு வலுவானதுனால இவங்க எந்த பிஸ்னஸ் பண்ணினாலும் எந்த வியாபாரம் பண்ணினாலும் அதை எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதாக இருந்தாலும் சரி, அந்த தொழிலில் நல்ல நிலைமைக்கு வரணும்னு நினச்சாலும் சரி, கண்டிப்பாக வருவாங்க. அதுவும் இல்லாமல் இந்த தனுசு ராசிக்காரங்க வெளிநாட்டில், சிங்கப்பூரில், மலேசியாவில், ஜெர்மனில், அதுபோக ஸ்பெயினில், சுவிட்சர்லாந்தில், கனடாவில், ஆஸ்திரேலியாவில், இது மாதிரி நார்வேல, இந்த மாதிரி கண்ட்ரியில் இன்னும் நிறையா வெளியூரில் இருக்கிறவங்க நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய கஷ்டங்கள் இந்த பீரியடில் கண்டிப்பாக தீருவதற்கு 99% வாய்ப்பு இருக்கிறது. சிறப்பு, சிறப்பு. கண்டிப்பாக அவங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும். தொழிலில் ப்ரமோஷனோ, தொழிலில் வந்து ஒரு நல்ல வருமானம் வரணும், அதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது இந்த பீரியடில் வந்துடும். சிறப்பு. வேலைக்கு எதிர்பார்த்தாலும், ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தாலும் அதுவும் ஒர்க் அவுட் ஆகும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 1 எழுதுறவங்க, ம். டிஎன்பிசி எழுதுறவங்க, இவங்களுக்கு எல்லாமே இது வந்து ஒரு அருமையான பீரியடு. யார் யார் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த முயற்சி மட்டும் பண்ண வேண்டாம், இப்போ அட்டன் பண்ண சொல்லுங்கள், ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்கள். நல்ல எஜுகேஷன், நல்ல பவர் கிடைக்கும். அதன் மூலியமாக அவங்க நினைச்ச வேலையும் கண்டிப்பாக கிடைக்கும். சிறப்புங்க, அற்புதமாக சொன்னீங்க ஐயா. இவங்க மேஜராக நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா விஷயமே வந்து அவங்க கேட்ட கேள்வி இதுதான். இப்போ என்னன்னா இவங்க வழிபட வேண்டிய வழிபாடுகள் என்ன, அது மூலியமா என்னென்ன நன்மைகள் நினைக்கும், இது எப்போ வழிபடலாம்? இவங்க வழிபட வேண்டிய வழிபாடு அப்படின்னா திருச்செந்தூர் முருகன், ம். இல்லைன்னா பழனி முருகன், ம். இவர்களை வழிபட்டு வந்தால் இவங்களுடைய கஷ்டங்கள் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ம். அது போக தேய்பிறை அஷ்டமியில் கால பைரவரை ம். கும்பிட்டு வர சொல்லுங்க. அந்த கால பைரவரை கும்பிடுறதுனால இவங்களுக்கு தொழில் முன்னேற்றம் கிடைக்கும். இந்த பீரியடில் அந்த தொழில் ஸ்தானத்தை சனியும் செவ்வாயும் அங்கே இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்லா இருக்கும். இதே கால பைரவரை கும்பிட்டாங்கன்னா அந்த தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். அதே சமயத்தில் இந்த முருக பகவானை கும்பிட்டாங்கன்னா இவங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். அதுபோக சுபகாரியங்கள், தனுசு ராசிக்காரங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா கல்யாண கங்கண காரியங்கள். எத்தனை வருஷ காலங்கள் தடைபட்டு இருந்தாலும் அவங்க பேரண்ட்ஸ் வந்து எத்தனையோ சாமியை கும்பிட்டுருக்கலாம், என்னுடைய மகனுக்கு என்னுடைய மகளுக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்கும்னு சொல்லி. இதற்கு முன்னாண்ட தடைபட்டிருந்தாலும் இப்போ எல்லாமே கூடி வரும். ம். ஒரு பொண்ணு பார்த்தாங்கன்னா பையனுக்கு பிடிச்சிரும், பையனுக்கும் பொண்ணை பார்த்தா பிடிச்சிரும். இது மாதிரி எல்லாமே கூடி வந்து அவங்க வீட்டில் சுபகாரியங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்பு 99% இருக்கு. சிறப்பு, சிறப்புங்க, அற்புதமா சொன்னீங்க. கண்டிப்பாக மீண்டும் அடுத்தடுத்த காணொலியில் அடுத்தடுத்த சீரீஸ் பற்றி பார்க்கலாங்க ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி.